ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. எம்பெருமானாருடைய பரிபூர்ணமான கிருபையினாலே துதிகளும் அதன் பலன்களும் என்பதான ஒரு தலைப்பிலே சுதர்சன சதகத்தினுடைய வைபவத்தை எல்லாம் நாம் 100 பயன்களாக இங்கே அனுபவித்து வருகிறோம். இதை நமக்காக எம்பெருமானிடம் பிரார்த்தித்து பிராட்டியார் புருஷகாரத்துடன் ரங்கநாதனிடம் பிரார்த்தித்து அதை சுதர்சன பகவான் மூலமாக நமக்கு உலகுக்கு அளித்தவர் சாக்ஷாத் கூரநாராயண ஜீயர் சுவாமிகள். இந்த சுதர்சன சதகத்திலே 100 பலன்களிலேயும் இந்த பாபங்கள் நம்மை அணுகக்கூடாது என்றுதான் இங்கே பிரார்த்தனை மிகவும் அதிகமாக இருக்கும். என்ன பாபங்கள் என்று கேட்டால் கர்மணா மனசா வாச்சா என்றுதான் பெரியோர்கள் சொல்லுவார்கள். அந்த மாதிரியாக ஏற்படக்கூடிய இந்த பாபத்திலே கர்மாவினால் செய்யக்கூடிய பாபங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலக வேண்டும் என்பதுதான் இதனுடைய ஒரு மிகப்பெரியதான புண்ணிய பலனை சொல்லுகிறார் இங்கே. அப்போ கர்மாவே நாம் புண்ணியத்திற்காக செய்யும் பொழுது அதில் எப்படி பாபம் ஏற்படும் என்பதான ஒரு பிரச்சனையும் அவரே வைத்து கொண்டு, எதனால் என்று கேட்டால் நல்ல நெய்யினால் ஹோமம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் கிடைக்கிற நெய்யெல்லாம் நல்ல நெய்யா, அதனுடைய விவரம் எப்படி இருக்கும் அது எம்பெருமானுக்கு தான் தெரியும். ஆகையினால ஒரு ஜீவஹிம்சை பண்ணக்கூடாது என்று இருக்கும். அது எத்தனை விதமான ஹிம்சைகளில் சேருமோ நமக்கு தெரியாது. இதெல்லாம் நாம் தெரியாமல் செய்யக்கூடியதான கர்ம பலன்கள். அந்த கர்மத்தினால் ஏற்படக்கூடியதான புண்ணியம் என்று நினைச்சென்று நாம் செய்யக்கூடியது பாபமாகவே மாறிவிடுகிறது இல்லையா? அந்த மாதிரியாக இந்த பாபத்திலிருந்து நம்மை விலக வேண்டுமேயாகில் அதற்கு விலக்கக்கூடிய தகுதி உள்ளவன் சாக்ஷாத்து சுதர்சன பகவான் தான். அப்போ அந்த சுதர்சன பகவானை நாம் பிரார்த்தித்தோமேயாகில் இந்த கர்மத்தினால் செய்யக்கூடிய பாபங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகிவிடும். அவரை பிரார்த்திப்போமாக என்று சொல்றாருங்க. மாகான் மோஷம் லலாட்டான் அலயிதி மதனத்வேஷினோத்யாய தேவ ஸ்ரட்டா ப்ரோன் நித்ரவாசாம் புஜதளலபடல புரோஷுபுஷ்பஸ்யதேவ வஜ்ராக்னிர்மஸ்மநாசம் பிரஜதிதி சகிதேனேவ சக்ரேண தத்தைஹி ஸ்தோத்ரைர் அஸ்திரேஸ்வரஸ்ய த்யுதிதுரிதசதம் த்யோதமானாத்யுதிர்வஹா. அஸ்திரேஸ்வரனாக இருக்கக்கூடிய சுதர்சன பகவான் மூலமாக எப்படி வஜ்ராயுதத்தை வைத்து கொண்டு தேவேந்திரனானவன் அங்கே சத்ருசம்ஹாரம் செய்தானோ அதைப்போல் அவனுக்கு உதவக்கூடியதாக இருந்தவன் சாக்ஷாத் சுதர்சன பகவான் தான். ஏன்னு கேட்டால் அவனுடைய வஜ்ராயுதத்திலே புகுந்து கொண்டு சத்ருசம்ஹாரம் செய்வதற்கு மிகவும் பலம் பொருந்தியவனாக இருந்தவன் இந்த சுதர்சன பகவான். இவன் சாக்ஷாத் எம்பெருமானுக்கு மாத்திரம் சகாயம் செய்யவில்லை, தேவேந்திராதிகள் போன்றவர்கள் தர்ம காரியங்கள் செய்யும் பொழுது அதற்கு பற்பல விதமான இடைஞ்சல்களை ஏற்படுத்தக்கூடியதான ராட்சச கூட்டங்களாகட்டும் அசுர கூட்டங்களாகட்டும் எல்லாவற்றையும் அவன் ஜெயிப்பதற்கு உதவியவன் சாக்ஷாத் சுதர்சன பகவான். அவன் என்ன செய்தானாம், அந்த தேவேந்திரனுடைய ஆயுதமாக இருக்கக்கூடிய வஜ்ராயுதம் என்று பெயர், அந்த வஜ்ராயுதத்துக்குள்ளே இவன் அந்தர்யாமியாக புகுந்து கொண்டு சத்ருசம்ஹாரம் செய்தருளினார் என்றதைத்தான். அந்த சத்ருசம்ஹாரம் என்பது கர்மாவினால் நமக்கு செய்யக்கூடியதான பாபங்களை எல்லாம் விலக்கி நமக்கு இந்த சுதர்சன பகவான் நல்லவிதமான பேரருளை பெற்றுத் தருவாராக என்று இங்கு பிரார்த்திக்கிறாராம். மாகான் மோஷம் லலாட்டானலமிதி பதனத்வேஷினாத்யாயதேவ ஸ்ரட்ரா ப்ரோன் நித்ரவாசாம்புஜதளர படல ப்ரோதுமிஷ்பஸ்யதேவாம் வஜ்ராக்னிர்மாஸ்மநாசம் விரஜதிதி சகிதேனேவ சக்ரேண பத்தைஹி ஸ்தோத்ரைரஸ்திரேஸ்வரஸ்ய த்யுதிதுரிதசதம் த்யோதமானாத்யுதிர்வஹா என்று அந்த வாசவன் என்று சொல்லக்கூடியதான தேவேந்திரனுக்கு
எப்படி அவனுடைய ஆயுதத்தில் புகுந்து கொண்டு சகலவிதமான சத்துருக்களையும் நாசனம் செய்தானோ அதேப்போ அந்த சக்கரத்தாழ்வான் நம்முடைய கர்மாவினால் செய்யக்கூடிய பாபங்களையெல்லாம் நமக்கு விலக்கி கர்மணா மனசா வாச்சா செய்யக்கூடிய சமஸ்த பாபங்களையும் நீக்கி நமக்கு நல்வாழ்வு பெற்றுத்தர வேண்டும் என்று எம்பெருமானிடம் பிரார்த்திக்கிறார் என்று கூறி அமைகிறார். மேன்மேலும் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.